ஹலோ மக்களே, ஷாப்பி பார்சல் அன்பாக்ஸ் பண்ணுவோமா? இந்த வாட்டி டப்பா நசுக்கி பிசுக்கி வந்திருக்கு. பார்சலை வாங்கிட்டு எப்பவும் உட்கார இடத்துல போயிட்டு பிளேஸ் ஆக்குபை பண்ணிவிட்டு அவர் அன்பாக்ஸ் பண்ண சொல்லிட்டேன். இனிமேல் வந்து கையிலேயே நைஃப்லாம் வச்சுருக்கணும் போல். ஏன்னா ஒரு வாட்டியும் அன்பாக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கஷ்டமாக இருக்குது. பட் இவர் ஸ்ட்ராங் மேனாக இருக்கிறதுனால டப்பார் டிப்பின்னு உடச்சிட்றாரு எல்லாத்தையும். என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்ஃப்யூம். இது வந்து ஒரு முஸ்லீம் ஸ்டைல் பர்ஃப்யூம். அதிலே ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சு. அவர் சொன்னார், ஓ இதுவா அப்படின்ட்டு அவர் படிச்சுட்டு சொன்னார். எனக்கு அது புரியல. ஏதோ மஸ்க் அப்படி சொல்லி போட்டிருந்துச்சு, வெண்ணிலா ஃப்ளேவர். இது கூடவே வந்து ஒரு சின்னதாக சாம்பிள் பர்ஃப்யூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லே இல்லை, அது வேறு ஏதோ ஒரு பர்ஃப்யூமோட ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. சாம்பிள் ஃபர்ஸ்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது டெஸ்டர் மாதிரி தான். பட் நம்ம அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளில போகிறோம், ஹேண்ட்பேக் ஃப்ரெண்ட்லியாக கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த சின்னதாக இருக்கிறத வந்து நான் என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டேன். அதான் காலேஜ் போவாளா, அதனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துட்டேன், யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பெருசு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். எஸ்பெஷலாக இது வந்து நான் எங்கள் அம்மாக்காக தான் வாங்கினேன். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் வாங்கினேன். ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த ஃப்ளேவருமே பிடிக்காது. எனக்குலாம் லிச்சி, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லாம் பிடிக்கும். அவங்களுக்கு ஒன்லி வெண்ணிலா கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி பிடிக்குன்றதுனால அதை வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.